வணக்கம், வாழ்க வளமுடன். சிம்பிளான சிக்கன் பிரியாணி செய்யலாம் அன்றைக்கி. அதுக்கு சிக்கன் 1 கிலோ, கறி மசால் தூள், சிக்கன் மசால் தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, மல்லித்தலை, இடித்த இஞ்சி பூண்டு, இடித்த சின்ன வெங்காயம், நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, 2 ஸ்பூனு தயிர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரத்துக்கு சிக்கனை சிக்கன்னு மூடி வச்சிடலாம். எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். எந்த ஸ்பைசஸும் நம்ம போடலை. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக செய்கிறோன்னு. அந்த கிளறி வச்ச அந்த சிக்கனை எண்ணெயிலே போட்டு நல்லா சுருள வதக்குறோம். வதக்கிட்டு இருக்கையில் கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்புறம் அதோட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும், சுருள வதக்கிடணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சு 1 டம்ளர் ஊற வச்சுருக்குறோம். 1 டம்ளர் அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். 2 டம்ளர் ஊற்றாதீங்க, குழக்குலன்னு ஆயிரும். ஏன்னா ஊற வச்சுருக்கோம் அதுக்காக. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு குக்கர் நம்மளை பார்த்து விசில் அடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கணும். டக்குன்னு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் குக்கரில் செய்யதாக இருந்தால். பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருந்து பட்டுன்னு ஆஃப் பண்ணாலும் இந்த அளவுக்கு மீடியமாக கிடச்சிருக்குது. ஃபுல் விசில் நம்மளை பார்த்து அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதம் அப்படியே குழஞ்சி போயிடும். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.